ஹே, டைவர்ஸை கொடுக்குற வாங்கிட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டே ரெடி. ஆமாம் ஆமாம், டைவர்ஸுங்கிறது இவர் படித்து வாங்கின பட்டம். அதை எனக்கு இலவசமாக கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு பெருமையாக நான் எங்கள் அப்பா வீட்டில் போய் உட்காந்துருக்கணும். அதானே வேக்கங்கிட்ட மனுஷனை பேசுகிற பேச்சு. இந்த தும்முற பேச்சுக்கு தாண்டி உங்கள் அப்பா வீட்டுக்கு போட்டிங்கிறேன். ஐயோ ஐயோ, இதுங்களோட பெரும் தொந்தரவாக இருக்குடி. பேசாமல் இதுங்க 2 பேருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நம்ம 3 பேர் எங்கேயாச்சும் போயிடுவோமாடி. ஏ உஷா, அதாண்டி சரி. புரியாம பேசாதீங்கடி. பின்னாடி எப்பா பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி உருன்னு வச்சுக்கிட்டு நம்ம வரும்போது சிரிச்சு பேசுறது கிடையாது, வீட்டில் விளையாடுறது கிடையாது. என்ன ஹோம்ஒர்க் படிச்சிங்களா, எழுதுனீங்களா, ஸ்கூல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை, காலேஜில் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி எதுவுமே கேட்கறது கிடையாது. எப்பா பார்த்தாலும் இதுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இதுங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு நடுப்புற ஒரு ஆள் வேற இப்போ வரும். குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும், அம்பு சண்டைகள் வந்து போகும், அனுசரிச்சு தான் வாழணும் அப்படின்ட்டு பல்ல இழுத்துக்கிட்டு நாளே வருவானுங்க வேற. இதெல்லாம் தேவையாடி நமக்கு? ஏய், நான் சொல்றதுதான் நல்லதுடி. இந்த பேரு இதுங்க 2 பேருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நம்ம 3 பேர் எங்கேயாச்சும் போயிடுவோம் வாடி. ஏய் திரிசா, அவள் கரெக்டாக தாண்டி சொல்கிறா. இதுங்க 2 பேருக்கு டைவர்ஸ் நம்ம கொடுத்துருவோண்டி. இதுங்க இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாதா என்ன? ஏ, கூலி வேலை செஞ்சாச்சு பொழைச்சிக்கோண்டி. இதுங்க சண்டையை பார்த்து ஒரே எரிச்சலாக இருக்குடி. அப்படியே சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம். முன்னாடி நிம்மதியை போச்சு. நான் கல்யாணம் பண்ணதே தப்புடி. கல்யாணமே பண்ணிருக்கவே கூடாது. அது போய் ஒன்ன பண்ண பத்தி அவனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கண்டி. நான் வாழ்க்கை போட்டுக்கண்டி. வேற அவன் தேச்சு போயிருந்தா நிலம் சாந்தி சிரிச்சு போயிருப்படி. ஏனம்மா ஏன் அப்படி கத்துறீங்க? இதுக்கு கத்துறீங்கிறேன். யாருப்பா கத்துறது? நீங்க தான்ப்பா எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள வரவே முடியல, எப்ப பார்த்தாலும் கத்துறீங்க. அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கோம்ப்பா. ஏ, நீங்க என்னடி முடிவு எடுத்துருக்கீங்க? போங்கடி போய் பழப்பா பாருங்கடி. சும்மா ஏதோ புருஷன் மண்டாடிக்குள்ள இப்ப அடிச்சுக்குவோம், கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துக்குவோம். அது ஒரு பெருசா எடுத்துக்குவீங்களா நீங்க? பிரச்சனையே நீங்க 2 பேரும் தான். ஆமாப்பா. அப்பா, நீங்க எதுக்குப்பா அம்மாவுக்கு டைவர்ஸ் கொடுக்க போறீங்க? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான். என்னப்பா என்னங்கடி புரியாம பேசுறீங்க? அந்த டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னா கோர்ட்டில் வந்து உடனே இந்தாப்பா வச்சுக்கப்பன்னு எடுத்து கொடுத்துருவாங்களா? இல்லை நான் தான் கொடுக்க விட்டுருவானே? அவனை நிம்மதியை இருக்க விட்டுட்டான்டாடி நான். இடியே கூட இருந்து காலம் பூரா அவனை டார்ச்சர் பண்ணுறதுக்கு தாண்டி நான் வந்திருக்கிறேன். சனியனே காலை சுத்தின பாம்பாட்ட உதறி விடவும் முடியல, அடிச்சு கொள்ளவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. என் தலை எழுத்து. ஏய், எப்பேற்பட்டாச்சும் உனக்கு டைவர்ஸ் கொடுக்காம நான் விட மாட்டேன்டி. கொடுத்துருவியாங்கிறேன். யோ, நீ நல்ல மனுஷனா இருந்தா எனக்கு மட்டும் நீ டைவர்ஸ் கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அப்பா, இதுதான் கோர்ட், நான் தான் ஜட்ஜ். இங்க 2 பேர் இருக்காங்க பாருங்க, உங்க 2 பேருக்கு அவங்க தான் வக்கீல். இப்ப வாதாட போறாங்க, நான் தீர்ப்பு சொல்ல போறேன். டைவர்ஸை கொடுக்குறோம், அம்மா வீட்டை விட்டு துரத்துறோம். என்னப்பா சொல்றீங்க? ஏ திரிசா, நீ பாட்டுக்கு என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கிற? என்ன அப்படிதாண்டி, நம்மகிட்டே இதுங்க என்ன போடுதுங்க, என்ன நடிப்பு நடிக்குதுங்க. நம்ம நடிப்பை கொஞ்சம் பார்க்கணும்ல. ஏய், ஸ்டார்ட் பண்ணுங்கடி, போங்கடி. ஏய், இங்கே பாரு, ஓடக்கூடாது சொல்லிட்டேன். ஓகே ஆஃபீஸர். சும்மா இருங்கம்மா. ஏய், அப்பா பயந்துட்டாருடி. இங்கே எப்படி இருக்கிறாரு, கோர்ட்ல எப்படி இவர் பேசுவாரு? ஐயா, அப்பாவுக்கு கை காலம் விட நடுக்கும் போல இருக்குடி. அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சு. சரி அம்மா, நீங்க ரொம்ப தைரியசாலியாச்சு. நீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்களே. அப்பாவுக்கு முன்னாடியே சரின்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி, இது என்ன ஒரு பெரிய விஷயமா என்ன? கணம் கோர்ட்டார் அவர்களே, என் கட்சிக்காரராகிய எனது தாய். கணம் கோர்ட்டார் அவர்களே, என் கட்சிக்காரராகிய எனது தந்தை. என்ன குத்தடிக்க போதுங்களோ தெரியலையே. இதுங்களை பெற்றத்துக்கு சிவனேன்னு இருந்திருக்கலாம். இதுங்களை சமாளிக்கிறதுக்கு என் பொண்டாட்டி எவ்வளோதோ மேல். பேசாமல் என் பொண்டாட்டிகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டேன்னா எனக்கு தான் அவள் சப்போர்ட் பண்ணுவாள். ஆனால் என் பிள்ளைங்கள்ட்ட எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் துருவி கேள்வியாக கேட்டு என்னை சாவடிக்குங்களே. நானே வந்து மாட்டிக்கிட்டுனே என்ன பண்ண போகிறேனோ தெரியலையே.